அன்னை அமெரிக்காவுக்கு 1000 தாட்டி இந்தியா சொல்லியிருக்கும். பாகிஸ்தான வளர்த்து விட்டு உனக்கு எந்த காலத்திலயும் மைலேஜ் எடுக்க முடியாதுடா அப்படின்னு. ஆனா புரிஞ்சுக்கவும் மாட்டாய்ங்க, கேட்கவும் மாட்டாய்ங்க. என்னைக்குமே அமெரிக்காவுக்கு எங்க அடி விழுகுது அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவோட எதிரி ரஷ்யா கிட்ட இருந்தா? இல்ல. அமெரிக்காவோட மத்த சூழ்நிலை எதிரிகள் அவங்க கிட்ட இருந்து அடி விழுகுதா? இல்லவே இல்ல. அடி அமெரிக்காவுக்கு விழுகிறது பூரா எங்க அப்டின்னா, அமெரிக்கா எங்கெல்லாம் போய் எதிரிய அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் வளர்த்து விட்டுச்சோ, அந்த நபர்கள் தான் அமெரிக்காவ திரும்பி தூக்கி போட்டு மிதிப்பாய்ங்க. நல்ல வலியும், வேதனையும் குடுக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்டின்னா, அவனுங்களுக்கு முழு பயிற்சியும் குடுத்து, ஆயுதங்களையும் குடுத்து, அதுக்கடுத்து இயக்கத்த வெற்றிகரமா நடத்திட்டு போக, கட்டுக்கட்டா டாலர்கள பம்ப் பண்ண நாடு யாரு? அமெரிக்கா தான். அந்த அமெரிக்கா மிதிபடும். யாரால? இவர்களாலேயே. அப்படி இப்ப சமீபத்துல உள்ளூர்ல அமெரிக்காவுக்குள்ள ஒரு கைது நடக்குது. அந்த கைது எதற்காக அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப்ல இருந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய எல்லா நபர்களையும் போட்டு தள்ளுறக்கான ஒரு அசைன்மென்ட்டோட உள்ளுக்குள்ள வந்த ஒரு ஹிட்மேன பிடிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனா, அந்த நெட்வொர்க்க உள்ளுக்குள்ள அமெரிக்காக்குள்ள இருந்து இயக்கக்கூடிய ஒரு எதிரி நாட்டு உளவாளி. எந்த நாட்டு உளவாளி அப்டின்னா, இப்போதைக்கு ஈரான் அப்டின்னு இருக்காங்க. ஆனா பிடிக்கப்பட்ட நபர் தான் இங்க முக்கியமானது. பிடிக்கப்பட்ட நபர் யாரு அப்டின்னா, பாகிஸ்தான சேர்ந்த நபர். பாகிஸ்தான் பிரஜை அப்டிங்கிறது தான். அந்த நபருக்கு அமெரிக்காவுக்குள்ள என்ன வேலை அப்டின்னா, அரசியல்வாதிகள், முக்கியமான அரசியல்வாதிகள் டொனால்ட் ட்ரம்ப் போன்ற பிக் ஷாட் குறிப்பா அந்த அரசியல்வாதி டார்கெட் லிஸ்ட்லயே முதல் பேர் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏன் அப்படின்னா, ஈரானோட பல நபர்கள போட்டு தள்ளின கோவம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி பெரிய அளவுல அமெரிக்கால ஒரு பெரிய வரலாறு காணாத அளவு சம்பவங்கள செய்யறக்கு. அதாவது அமெரிக்கால எப்பயுமே துப்பாக்கிச் சூடு நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ்லன்னு ஏதோ ஒரு லூசு பையன் துப்பாக்கி எடுத்து சுடுவான். அதுக்கு காரணம் அங்க துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கு. கவர்மெண்டே லைசென்ஸ் குடுக்குது. ஆனா, அதே எண்ணிக்கைகள்ல அரசியல்வாதிகள குறி வச்சு துப்பாக்கி சூடு நடத்தினா எப்படி இருக்கும்? அமெரிக்கா கதி கலங்கி போயிறாது. அமெரிக்காவோட எதிரி எவனோ இப்படி திட்டம் போட்டிருக்கான். என்ன மாரியான திட்டங்கள் அப்படின்னா, ஏறக்குறைய இது வந்து தேர்தல் காலகட்டம். தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பஞ்சமே கிடையாது அமெரிக்கால. அந்த பிரச்சாரங்கள் எல்லாத்துலயும் கலவரம் மாரி வெடிக்கணும். அதாவது எதிர்கோஷ்டி செய்யற மாரி, இல்ல இந்த நபர் ஏதோ ஒண்ணு செஞ்சிருப்பாரு. பிரச்சனை பண்ணணும் அப்படின்னா இவனுங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. இயற்கை ஆதரவாளர், சுற்றுச்சூழல் ஆதரவாளர் என்னத்தையோ தூக்கிட்டு ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா, அதுதான் நாட்டுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லிருவாய்ங்க. ஒரு பகுதி பிரச்சனையா இருக்கும். அதுதான் இந்த உலகத்துக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல வாசிப்பார்கள். இன்னும் சொல்லப்போனா அது ஒரு தனி கம்யூனிட்டி அப்படிம்பாய்ங்க. 5 பேர் தான் இருப்பாய்ங்க. எங்க? ஒரு நாட்டுக்கே 5 பேர் தான். ஒட்டுமொத்த உலகத்திலயும் திருட்டுனாலும் 3 டிஜிட்ல முன்னேறி போகாத எண்ணிக்கையா இருக்கும். ஆனா, அவனுங்க தனி கம்யூனிட்டின்றுவாய்ங்க. அவனுங்களுக்குன்னு தனி ட்ரெஸ் கோட் ரெடி பண்ணிக்குவாய்ங்க. சோசியல் மீடியால உட்காந்துக்குவாய்ங்க. சேட்டலைட் மீடியால லஞ்சத்த குடுத்து ஆதிக்கம் செலுத்துவாய்ங்க. சோசியல் மீடியால வர்றது கூட நமக்கு பிடிச்சா ஃபாலோ பண்ணுவோம். இல்ல அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிரலாம். சேட்டலைட் மீடியாக்குள்ள ஊடுருவுனதுக்கப்புறம் இவனுங்களோட செல்வாக்கு ஜாஸ்தியாகும். ஓ! இவனுங்க சொல்ற மாரி இதுதான் உலகத்தோட பிரச்சனையோ! அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கேரி ஆகும். இப்படி பல விஷயத்த செய்யறக்கு இந்த ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ராலிலயும் புகுந்து 5 பேர் போதும்ல. 5 பேரு ஒரு டிசைனான டீ ஷர்ட், என்னத்தையோ ஒரு கிளப் கார்ட தூக்குனா முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிறது உலகம் பூரா இருக்கக்கூடிய ஃபார்முலா தான். அதே ஃபார்முலாவ அமெரிக்காவுக்கு அமெரிக்க மண்ணிலேயே செஞ்சுட்டா, அதுவும் அங்க நடக்கக்கூடிய துப்பாக்கி கலாச்சாரம் பூரா மக்களுக்குள்ள தான். அது அரசியல்வாதிகள நோக்கி திரும்புனா அப்படின்னு எதிரி பயங்கரமா அமெரிக்காவுக்கு குழிய வெட்ட யோசிச்சிருக்கான். ஆனா இவ்வளவு திட்டத்தையும் வெளியில இருந்து போட்டவன், அமெரிக்காவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா உருவாகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு காலகட்டத்துல வேட்டையாடாட்டிய அமெரிக்காவுக்கு பெரும் ஆபத்து அப்படிங்கிறது தான். ஆனா உள்ளுக்குள்ள இருந்த நபர் என்ன பண்ணான் அப்படின்னா, இதுக்கு ஒரு 30ல இருந்து 50 பேர திரட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி, அமெரிக்காக்குள்ள வலை வீசியிருக்கான். வலை வீசும்போது 30ல இருந்து 50 அமெரிக்கர்கள உள்ளுக்குள்ள ஹையர் பண்றாய்ங்க அப்புட்ன்னா, அந்த அளவுக்கு அமெரிக்கால ஏமாந்த நபர்கள் கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஸ்பெல் பண்ணிட்டார்கள். ஆட்டோமேட்டிக்கா டபுள் ஏஜென்ட் உள்ளுக்குள்ள புகுந்தாச்சு. ஆ நபர கையோட தட்டி தூக்கியாச்சு. தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பயப்புள்ள பாகிஸ்தான் அப்படின்னு. இனி எவ்வளவு பாகிஸ்தானியர்கள உள்ள விட்டுருப்பாய்ங்க. அது பூரா போச்சு. அதே மாரி பாகிஸ்தானுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பாய்ங்க. இந்த சதி திட்டங்கள் பாகிஸ்தான்ல தான் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டிருக்கும். இதோட தலைகள் பூரா அங்க தான் ஒளிஞ்சிருப்பாய்ங்க.
பாகிஸ்தான தட்டி வைக்காட்டி உருப்படவே உருப்படாது அமெரிக்கா. இந்த மாரி அசிங்கங்கள பட்டுதான் ஆகணும். என்ன ஒண்ணே ஒண்ணு, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இப்பதான் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கும் இந்த கைதான நபருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டார்கள். இது ஒரு புது திட்டம், புது வகையான திட்டம். அமெரிக்க அரசியல்வாதிகள குறி வச்சு நகர்ந்திருக்கார்கள். பெரிய அளவு அசம்பாவிதம் நடக்கறதுக்கு முன்னாடி புடிச்சுட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதே சமயம் டொனால்ட் ட்ரம்ப்ப சுட்ட ஆளோட பல சோசியல் மீடியா அக்கவுண்டுகள் ஈரானோட லிங்க் ஆகுதுன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுல எந்த அப்டேட்டும் இல்ல. திடீர்னு ஆதாரம் ஏது சிக்குச்சு அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு தேர்தல் பிரச்சாரத்துல, தப்பித் தவறி ஈரான் தான் இதுக்கு பின்னாடி இருக்குன்னு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் ஈரான் இதுவரைக்கும் சந்திக்காத அழிவ சந்திச்சே தீரும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு. அதிலயே 2வது லைனா ஒட்டுமொத்த அமெரிக்க பிரச்சனைகளுக்கு காரணம் எங்க ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ள தான். அதையும் அவர் புத்தியில ஏத்திக்கிட்டு பாகிஸ்தான நோக்கி பாஞ்சா அமெரிக்கால இருக்கக்கூடிய பல கருப்பு புள்ளிகள் மறைஞ்சு போக அதிக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.